நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருக்குது அப்படி தாங்க சொல்லணும். அதாவது நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதியும் தமிழும் ஏங்கி ஏங்கி அழுகுறாங்க. ஆதி வந்து ஃபாரினுக்கு கிளம்பிட்டாரு அப்படி தாங்க சொல்லணும். அது எப்படி நிப்பாட்ட போகிறாங்க என்னென்னு பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து ஆதிக்கு வந்து ஃபோன் கால் ஒன்று வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இது பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்தாங்கள்ல, அந்த ஆஃபீஸிலேருந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆதி வந்து ஃபோன் எடுக்காங்க. ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும், நீங்கள் வந்து விசாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கள்ல, அதுக்கு வெரிஃபிகேஷன் வந்துருந்தோம்ல, உங்களுக்கு வந்து விசா கிடச்சிருக்கு, நீங்கள் வந்து வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே ஆதிக்கு வந்து பயங்கரமாக சந்தோஷமாயிருது. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அவர் வந்து அன்றைக்கி முழுக்க வந்து சந்தோஷமாக இருக்கார். இவங்களுக்கு வேறு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. நிஷாவுக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, நிஷா எனக்கு வந்து இது விசா கிடச்சிருச்சு, நான் வந்து நாளைக்கே வந்து கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ சூப்பர் ஆதி, நீ இதுக்கு தானே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த, நல்ல வேலை உனக்கு கிடச்சிருச்சு, நீ வந்து நல்லபடியாக வெளியூர் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நான் இப்போ கொஞ்சம் வெளியில் இருக்கேன், நான் வந்து வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடுறேன், சரியா நீ கிளம்புறதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல நிஷாவும் சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நிஷா, நீ இல்லைனா இது நடந்திருக்காது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து, என்ன ஆதி இப்படி அசிங்கமாக வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நீ எல்லா வேலையும் பேக் பண்ணி வை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அன்றைக்கி சமைக்கிறதுக்கு வந்து பாரதி தமிழ் 2 பேருமே வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க. எப்படியாவது வந்து ஆதி வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தடுத்துடலாம், அவருக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் தமிழ் ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு ஆதி. ஆதி வந்து பாரதி கிட்டையும் தமிழ்கிட்டையும் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக எனக்கு விசா கிடச்சிருக்காது, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அவங்களுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. அவங்க ஆல்ரெடி வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, எப்படியாவது வந்து ஆதிக்கு வந்து பழைய ஞாபகத்தெல்லாம் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதிக்கு வந்து விசா கிடச்சிருச்சு. அது தெரிஞ்ச உடனேயுமே வந்து அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது, நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனசில் வந்து கவலையை வச்சுக்கிட்டு வெளிக்காட்டிக்கிறாமல், ஓ அப்படியா ரொம்ப நன்றிங்க சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நன்றி வந்து நான் தாங்க அவங்களுக்கு சொல்லணும், நீங்கள் மட்டும் அன்றைக்கி வந்து அப்படி கரெக்டாக நடிக்கலைன்னா இந்நேரம் வந்து எனக்கு என்னமோ வந்து விசா கிடச்சிருக்கான்னு தான் தோணுது. நீங்கள் அந்த அளவுக்கு நடிச்சிருக்கீங்க, ஒரு ஒய்ஃப் மாதிரியே வந்து நடித்ததுனால தான் அந்த அம்மா வந்து எனக்கு வந்து ஃபாரின் போகிறதுக்கு விசா கொடுத்தாங்க, அதனால தான் உங்ககிட்ட வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்னங்க இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சோம் அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆதி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் கணவர் சீக்கிரமாக வந்து உங்ககிட்ட வந்துடுவார், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேங்க, இனிமேல் வந்து எல்லாமே விதிப்படியாக தான் நடக்க போகுது, அவர் வந்தால் என்ன வரலைன்னா என்ன, அது வந்து அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் எதுவுமே இல்லையே, அதனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் மனசை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டுக்காரர் சீக்கிரமாகவே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஆதி வந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துலேயே வந்து 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. யார் நம்ம பாரதியும் தமிழும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, அம்மா நீ இன்னும் கொஞ்சம் வந்து அப்பாவுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தியிருக்கணும், நீ வந்து ஞாபகப்படுத்தாமல் விட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடி சொல்கிற, அவர்கிட்ட டைரெக்டாக போய் நான் தான் அவங்க பொண்டாட்டி, இவ தான் அவங்க பொண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறியா, சொன்னாலும் அவருக்கு தெரியுமா, அவர் நம்புவாரா, அவர் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டார், இப்போ போய் நான் தான் அவங்க பொண்டாட்டி நான் தான் அவங்க பிள்ளைன்னு சொன்னால் அன்றைக்கி என்ன நடந்துச்சு பார்த்தேல, நம்ம அன்றைக்கி போனப்போ வேறு ஒருத்தவங்க வந்தப்போ பணத்துக்காக நடிக்க வந்தவங்கள என்ன செஞ்சார் தெரியுமா, அதே கை தான் நமக்கும், நம்மளும் வந்து பணத்துக்காக தான் நடிக்க வந்திருக்கோம் அப்படின்னு அவர் வந்து நினச்சிட்டாருனா நம்ம மேலே இருக்கிற நல்ல அபிப்பிராயமே போயிடும், அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, கடைசி நேரத்தில் கூட உண்மையை சொல்லலைன்னா எப்படி, அப்பா வேறு வந்து வெளியூர் கிளம்பிட்டாரு, அப்படி டயத்தில் வந்து நீ உண்மையை சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லடி உண்மையை சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்கிற மனநிலைமையில் இருந்தால் நான் சொல்லியிருப்பேன், அவருக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் யாருனே தெரியாது, நான் தான் பொண்டாட்டின்னு சொன்னால் அவர் எப்படி நம்புவார், அதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் அதை கேட்டு ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னா அப்பா வந்து நமக்கு இனிமேல் கிடையாதா, எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா பாரதி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருடி, என்னால் தான் உனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை வருது, நீ வந்து என் வயிற்றில் பிறந்தது தாண்டி தப்பு, அதை தவிர நீ எந்த தப்புமே பண்ணலை, என் வயிற்றில் பிறந்ததுனால தான் உனக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்பா வாசு அப்பாவும் உன்னை விட்டு போனார், இப்போ ஆதி அப்பாவும் உன்னை விட்டு போக போகிறாரு, உன்னை நான் என்ன சொல்லி உன்னை வந்து நான் இனிமேல் வளர்க்க போகிறேன், எப்படி உன்னை பார்த்துக்க போகிறேன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, அம்மா எனக்கு அப்பாவை பிரிஞ்சு இருக்க முடியாதும்மா, எனக்கு அப்பா வேணும் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் பேசாமல் இருடி, இனிமேல் நம்ம வாழ பழகிக்கிறணும், அப்பா இல்லாமல் வந்து வாழ பழகிக்கிறணும், மனசை தேத்திக்கிறணும், நமக்கு வந்து உனக்கு நீ நான், எனக்கு நீ, அவ்வளோதான். இனிமேல் வந்து நம்ம வாழ்க்கையில் அப்பான்னு ஒருத்தர் வரமாட்டான்னு என் உள் மனசு சொல்லுது. நம்ம கடைசியாக வந்து அப்பாவை இனிமேல் பார்க்க மாட்டோம் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, கண்டிப்பாக வந்து ஆதி அப்பா திரும்பி வருவார்மா, அன்றைக்கி சாமியாடி பாட்டி சொன்னாங்கல்ல, ஆதி அப்பா வந்து கண்டிப்பாக எங்கே போனாலும் உங்ககிட்ட தான் வருவாங்கன்னு சொன்னார்ல, அது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லடி, எனக்கு என்னமோ வந்து இனிமேல் நம்பிக்கை இல்லை, நாளைக்கே அவர் கிளம்ப போகிறேன்னு சொல்கிறாரு, நாளைக்கு கிளம்பிட்டாருன்னா அதுக்கடுத்து வந்து நம்ம யாரோ அவர் யாரோ, அவரை பார்க்கக்கூட முடியாது, அப்படி இருக்கும்போது எப்படி நம்மக்கிட்ட வருவார், அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீ வேணால் நம்பாமல் இரு, நான் வந்து நம்புகிறேன், அப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வந்து நாளைக்கு வந்து நம்ம கூட வந்து சேருவார், நம்ம கூட பேசுவார் பாருமே, இல்லைன்னா எப்படியாவது அந்த வெளிநாடு போகிறதாவது கண்டிப்பாக வந்து நிப்பாட்டுவாங்க, ஏதாவது பண்ணி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்கிற மாதிரி நடந்தால் எனக்கும் சந்தோஷம் தாண்டி, ஆனால் எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, இனிமேல் வந்து அப்போ அவர் வந்து நம்ம கூட சேர்ந்து வாழ்வாருன்ட்டு நம்ம பழகிக்கிறோண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேருமே அந்த இடத்துல கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.